தமிழ்நாடு எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டரில் அணை. மேகதாதுவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் சீறிய சௌமியா அன்புமணி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்தும் திட்டத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகள் குரலை வெளிப்படுத்தும் வகையிலும் அரசின தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி பங்கேற்று தங்களது கட்சியின் உறுதியான நிலைப்பாட்டை புள்ளிவிவரங்களுடன் பேரவையில் முன்வைத்தார். காவிரி நதிநீர் உரிமையில் கர்நாடகா செய்து வரும் துரோகங்கள் மற்றும் மேகதாது அணை அமைந்தால் வரப்போகும் சுற்றுச்சூழல் பேரழிவுகள் குறித்து அவர் ஆற்றிய உரை பேரவையில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. சௌமியா அன்புமணி தனது உரையில் காவிரி நதி நீர் பகிர்வின் வரலாற்றையும் தற்போதைய நிலையையும் சுட்டிக்காட்டினார். ஆண்டுக்கு 750 டிஎம்சி நீர் வரும் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தீர்ப்பாயத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 175.25 டிஎம்சி நீரை வாரி அட்டவணை அடிப்படையில் கர்நாடக அரசு எப்போதும் திறந்துவிட்டதே இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக 2026 ஆண்டின் ஜூன் மாதம் 9.18 டிஎம்சி திறக்கப்பட வேண்டிய நேரத்தில் வெறும் 2 டிஎம்சி தண்ணீரையும், ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி திறக்கப்பட வேண்டிய நேரத்தில் 1 டிஎம்சியும் குறைவாக நீருமே திறக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆடிப்பெருக்கு சமீபத்தில் மேட்டூருக்கு வந்த நீர் கர்நாடகா தார்மீக அடிப்படையில் திறந்த நீர் அல்ல என்றும், வயநாட்டில் பெய்த கனமழையால் அணை நிரம்பி வழிந்ததால் வந்த உபரி வெள்ளம் நீர் மட்டுமே என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். ராஜ்யசபாவில் அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விகளை சுட்டிக்காட்டிய அவர், மேகதாது அணைக்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகமோ நாடாளுமன்றமோ எவ்வித சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்கவில்லை என்பதை மத்திய அரசை ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தமிழ்நாடு எல்லையிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணை கட்ட கர்நாடகா முயல்கிறது. தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் கூட வரக்கூடாது என்ற எண்ணத்திலேயே 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த அணையை கட்ட பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் உருவாகும் கடுமையான சுற்றுச்சூழல் கேடுகள் குறித்து சௌமியா அன்புமணி பேசியுள்ளார். 2500 ஏக்கர் வனப்பகுதிகள் நீரில் மூழ்கும் என்றும், கிளி ரங்கநாத சுவாமி கோயில், புலிகள் காப்பகம், காவிரி வனவிலங்கு சரணாலயம், மாதேஸ்வரன் மலை சரணாலயம் ஆகியவை அழியும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்தார். 700 ஆண்டுகள் பழமையான மூலிகை மரங்கள், நார்கொம்பு மான்கள், சாம்பல் நிற நீர்நாய்கள் மற்றும் மகாதீர் வகை அரிதான மீன்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்பதால் சுற்றுச்சூழல் சட்ட முன்னெடுப்புகளையும் அரசு தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் நடுநிலையான முயற்சிகளையோ பேச்சுவார்த்தைகளுக்கோ இடமில்லை, அணை கட்டவே கூடாது என்பது இறுதியானது என்று திட்டவட்டமாக பேசிய அவர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருங்கிணைந்த குழுவாக டெல்லி சென்று மத்திய அரசிடம் அழுத்தம் தர வேண்டும் என பாமக சார்பில் வலியுறுத்தியுள்ளார்.